இல்லடா தலைகளை நின்று வேலை பார்த்தாலும் உங்களை எல்லாம் திருப்தியே படுத்த முடியாதுடா. ஹலோ நண்பர்களே, இது போசன் வாழ்க்கையில நாள் ஒண்ணு. நமக்கு குரங்கத்தீவுல தான் வேலை கொடுத்திருக்காங்க. உயரத்தை நோக்கி போகுதோ இல்லையோ, ஆனா நமக்கு தர வேலைகள்லாம் ரொம்ப உயரத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆமா நண்பர்களே, இந்த குரங்கத்தீவுன்றது கப்பலோட மிக உயரமான பகுதி. இந்த இடத்துல தான் கப்பலோட மிக முக்கியமான பொருட்களான ரேடார், மேக்னெட்டிக் காம்பஸ், நேவிகேஷன் லைட், அப்புறம் ஜிபிஎஸ் ஆண்டனானு ஏகப்பட்ட முக்கியமான பொருட்கள் இருக்கும். நீங்க மங்கி ஐலாண்ட் போக போறீங்கன்னா பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த ரேடார் ஸ்விட்சை ஆஃப் பண்றது. காரணம் என்னன்னா, அதுல இருந்து வெளியாகிற கதிர்வீச்சால உங்க உடம்புக்கு என்ன ப்ராப்ளம் வேணா வரலாம். உயரமான பகுதியில வேலை பார்க்க போறதால சின்னதா ஒரு இடுப்பு சேஃப்டி. இரண்டு போன இந்த மெயின் மாஸ்டர் வெள்ளை அடிச்சு வெளிச்சத்துக்கு கொண்டு வரதா இன்னைக்கு டாஸ்க். முதல்ல 2 வெள்ளை பெயிண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு இந்த பேர் வந்து தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பெர்மிட் சேஃப்டி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எடுத்த 2 வெள்ளை பெயிண்டையும் கவ்விக்கிட்டு மங்கி ஐலாண்டுக்கு போற பாதையில ஏற ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி உயரமான இடங்களுக்கு வேலைக்கு போகும்போது சேஃப்டி யாரனா சூஸ் பண்ணணும். இல்லாத பட்சத்துக்கு இந்த மாதிரி ஹிப் பெல்ட்டாவது யூஸ் பண்ணணும். சேஃப்டி ரொம்ப முக்கியம் நண்பர்களே. ஆனா நான் ஏறும்போது ஹெல்மெட் மறந்துட்டேன். போய் சேஃப்டி ஊக்க மாட்டினதும் பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நல்லதா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அடிக்கிற எதிர்காலத்துல பெயிண்ட் மாஸ்க்ல படுதோ இல்லையோ, என் மூஞ்சில பயங்கரமா பட்டுச்சு. நண்பர்கள் கொஞ்சம் பேரு ஏன் ப்ரோ இப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் தர்றாங்கன்னு கேட்டிருந்தீங்க. வேற ஒண்ணு இல்ல நண்பர்களே, ஸ்டார்டிங்ல இந்த கப்பல் வரும்போது கரகாட்டமே ஒழுங்காட தெரியாம இருந்தேன். எனக்கு போஸ்ன்ற ஒரு பதவியை கொடுத்து கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், குயிலாட்டம்னு ஏகப்பட்ட ஆட்டத்தை கத்து கொடுத்தாங்க நண்பர்களே. ஒழுங்கா ஆடுறனா இல்லன்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான், எந்த ஒரு கஷ்டமான வேலையா இருந்தாலும் சரி, அதை ஒரு அனுபவமா எடுத்துக்கிட்டோம்னா அடுத்த தடவை கண்டிப்பா சொல்றேன், அது கஷ்டமாவே இருக்காது. நண்பர்கள், நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுட்டு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். கஷ்டமான வேலையை பண்ணதுக்கு பாராட்டினாலும் பரவாயில்ல, கீழே தம்மா துண்டு பெயில் சிந்தினதுக்கு திட்டுறீங்க. உங்களுக்கு எல்லாம்